ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு படிப்புன்றாலே அலர்ஜி. புக்கு பார்த்தாலே அம்மா லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஒரு நாள் ராமு அவன் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டான். டேய், நான் வாழ்க்கையோட பெரிய ரகசியம் கண்டுபிடிச்சிட்டேன். நண்பர்கள் ஆச்சரியமா, என்னடா பாஸ் மார்க் வாங்குற டிப்ஸா? ராமு, இல்லடா, நீண்ட நாள் உயிரோட வாழ்ற டிப்ஸு. கவனமா கேளுங்க. நீ படிச்சா பாசு, நீ பாஸ் ஆனா சந்தோஷம், நீ சந்தோஷம் ஆனா விளையாட்டு, நீ விளையாடினா களைப்பு, நீ களைப்பானா நோய், நீ நோயானா சாவுதான். அனைவரும் சைலண்ட். ராமு சிரிச்சுக்கிட்டே, அதனால நண்பர்களே படிக்காதீங்க, உயிரோட வாழலாம். நண்பர்கள் கை தட்டுனாங்க. அடே, ராமு ஜீனியஸ்டா. அடுத்த நாள் எக்ஸாம் நாள். ராமு புத்தகம் தொடவே இல்லை. நான் நீண்ட நாள் வாழ போறேன்னு சொல்லிட்டு தெருவுல கிரிக்கெட் விளையாட போனான். அந்த நேரம் வீட்டுக்குள்ள இருந்து அம்மா கத்துனாங்க. ராமு, புக் எடுத்தியா? ராமு, அம்மா வாழ்க்கை தான் முக்கியம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான். அங்க அப்பா சீரியஸா உட்கார்ந்திருந்தார். அப்பா, எக்ஸாம் எப்படி? ராமு, அப்பா படிச்சா சாவுன்னு நான் படிக்கல. அப்பா சொன்னார், டேய், படிக்கலன்னா சாவில்ல, இன்னைக்கே நான் உனக்கு வாழ்க்கை ஞானம் கத்துத்தரேன். அப்பா சொன்னார். அடுத்த வினாடி பெல்ட் சத்தம். அப்போதான் ராமு உணர்ந்தான், படிச்சா பாசு, பாஸ் ஆனா வேலை, வேலை இருந்தா வாழ்க்கை, வாழ்க்கை இருந்தா காமெடி பிளஸ் சந்தோஷம் பிளஸ் வாழ்நாள். கதை முடிவு. படிக்காதான் சாக மாட்டீங்க, ஆனா வீட்ல உயிரோட இருக்க முடியாது. அப்போதான் ராமு புரிஞ்சுக்கிட்டான், படிச்சா பாசு தான், ஆனா படிக்கலனா வீட்ல கூட உயிரோட இருக்க முடியாது. அடுத்த நாள் முதல் ராமு புத்தகம் எடுத்தான். ஆனா ஒவ்வொரு பக்கமும் திருப்பும் போது சொன்னான், என்ன வாழ்க்கடா இது? படிக்காதான் சாக மாட்டீங்க, ஆனா அம்மா அப்பா கிட்ட உயிரோட இருக்க முடியாது.